மந்திரி பதவி கொடுக்குறேன்னாங்க, ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னாங்க. ஆனால் நான் எதற்குமே உடன்படவில்லை, உறுதியாக நின்றேன் அப்படின்னு பெருமையாக சொல்கிறார். அம்பேத்கர் பிறந்த நாள் நம்மிடத்தில் ஆசை காட்டினார்கள், உங்களுக்கு கூடுதலான தொகுதிகளை பெற்றுத்தர முடியும், ஆட்சியிலே பங்கு தர முடியும், நீங்கள் திமுக அணியை விட்டு வெளியே வாருங்கள். சராசரியான இந்த அரசியல் நகர்வுகளுக்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இடம் கொடுத்ததில்லை. அப்படிப்பட்ட ஊசலாட்டத்தில் இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இல்லை. பெருமையா சொல்லு. ஆனால் ஒன்றை விட்டுட்டார். மந்திரி பதவி கொடுக்குறேன்னா எதிர்கட்சியில், ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னா நீங்கள் மசியலை, மந்திரி பதவி முடியாதுன்ட்டீங்க. ஆனால் கோடிக்கணக்கில் பணம் தரேன்னு சொல்லியிருந்தானே நீங்கள் மாறி இருப்பீங்க. அதுதான், கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால் முடிஞ்சு போச்சே. மக்கள் நல கூட்டணியில் என்ன நடந்தது 2016 பணம் கொடுக்குறேன்னு நீங்கள் வைகோ பாவம் விஜயகாந்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு போய் க்யூவில் நின்று சசிகலாட்ட ஆயிரக்கணக்கான கோடி வாங்கி டிவி ஆரம்பித்த ஆளுங்களாச்சு அவங்களுக்கு. அதனால் பணம் என்றால் பணிந்து விடுவார். இவரும் சொல்கிறார் ஸ்டாலின் கொள்கைக்கு காவலனாக இருக்காராம் திருமாவளவன். ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், திருமாவளவன் கொள்கை காவலன் நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் எலெக்ஷன் டைமில் கொடுக்குற கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்காமல் அவரை கூட்டணியில் சேருங்க, நான் ஒத்துக்கொள்கிறேன், கொள்கை காவலன் திருமாவளவன். அதனால் அரசியல்வாதிகள் தான் வேஷம் போடுறீங்க, பணத்தை கண்டா போய் காலில் விழுந்துடுறீங்க. நீங்களெல்லாம் கொள்கையை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள்.